என்டிஏ 15% மேல வாக்கெடுக்குன்னு யார் சொன்னா? சீமான் 8% வருவார்னு யார் சொன்னா? எடப்பாடி ஒரு சீட்டு வரமாட்டாரு நான் சொன்னா? சவுக்கு சங்கர் சொன்னாரா? ஒரு சீட் வந்தாரா எடப்பாடி? என்ன தம்பி சொல்றீங்க? ஒவ்வொன்னா நான் சொல்றேன். நாடாளுமன்றத்துல 3 இடத்துல எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு களத்துக்குள்ள நின்று அடிச்சது யார் தம்பி? 15% எடப்பாடி தள்ளுவோன்னு சொன்னோம். அது தள்ள முடியல. ஓகே, நான் சொன்னது நடக்கலப்பா. எடப்பாடி சொன்னது எங்க நடந்தது? எடப்பாடி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு கவந்து அடிச்சு விழுந்துட்டார்ல, சீமான் தானே சுத்த வீரனா இருக்கிறான். அப்ப எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், மாறி மாறி பேசக்கூடியவர், அவர் வார்த்தையை காப்பாத்தலன்னு சொல்லு. முதல்ல பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் நான் தானே சொன்னேன். சரண்டர் ஆயிட்டாரு. அப்ப மணிகண்டனை சொல்லு எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாருன்னு ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடியை பலகீனப்படுத்தி 29 சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு முன்னமே சேர்த்துட்டாங்க. சேர்த்தவங்கள லெப்ட் ஹேண்ட்ல தானே இப்ப டீல் பண்றாரு. மோடி கனிமொழியை தானே டெலிகேஷனுக்கு போட்டிருக்கிறாரு. அப்ப எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்லன்னு நான் சொன்னதான மணிகண்டன் எடப்பாடி பற்றி மோடி இப்போ என்டால்ஸ் பண்றாரு. உங்க மணிகண்டனுக்கு இது இருந்ததுன்னா டெலிகேஷனுக்கு தேசபக்தர் தான் மணிகண்டன்ஜி, வாய்ப்பு வாங்கி கொடுங்க. கனிமொழிக்கு தானங்க வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்ப எடப்பாடி நத்திங், எடப்பாடி வச்சு ஒண்ணும் இல்ல. இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஸ்டாலின் 55% சொல்றத மோடி ஏத்துக்கிறார் தானங்க அர்த்தம்.